வணக்கம் நண்பர்களே. கேரளா லாட்ரி நீங்கள் வாங்கக்கூடிய நபரா? திருவோணம் லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டீங்களா இல்லை வாங்க போகிறீங்களா? ஸோ எந்த டிக்கெட் வாங்கினாலும் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு அப்டேட்டான ஒரு விஷயம் வரும். ஸோ ஒவ்வொரு லாட்ரி டிக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இங்கே தமிழ் பீப்புள் ஸோ அதை தெரிஞ்சிக்க முற்பட மாட்டாங்க. எனக்கு பரிசு விழுதா அப்படின்றத மட்டும்தான் ஆன்லைனில் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் விழுந்தாக்க கிளைம் பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோங்களுக்கு உங்களுக்கு டெய்லி ஷோ ஆகும். ஸோ இந்த கேரளா கவர்மெண்ட்டில் 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட்டு விற்கக்கூடாது அப்படின்ட்டு கேரளா அரசாங்கம் அது சட்டப்படி தவறான வழின்னு ஸோ வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு லாட்ரி டிக்கெட்டுக்கும் பின்னாடி. ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளை வச்சோ இல்லை உங்கள் யங் ஏஜ் 12வது படிக்கிறவங்க 12வது கீழே இருக்கவங்க ஸோ அவங்கள வச்சு ஸ்கூல் பிள்ளைங்களோ இல்லை வேலை செய்கிறவங்களோ இவங்க 18 வயசு கீழே இருந்தால் அவங்கள வச்சு டிக்கெட்டு வாங்குறத தவிர்த்துங்க. அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுறதையும் தவிர்த்துக்குங்க. அது கேரளாவில் இருக்கக்கூடிய வாசிகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயின் ஷாப்பு 22 வயசு கீழே இருக்கவங்க அவங்க பாட்டில் மது அவங்க விற்கவும் கூடாது. ஸோ அவங்க வாங்கி அருந்தவும் கூடாது. அது பார்த்திங்கன்னா சட்டப்படி தவறான வழி. அது கொடுக்கக்கூடாது. அதுதான் விதிமுறை. ஸோ அது மாதிரி தான் கேரளாவில் இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டை 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த லாட்ரி டிக்கெட்டு யாருக்கிட்டலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளா அரசால் கேரளா லாட்ரி ஆஃபீஸ் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் மூலங்கிட்ட தான் அவங்கள்ட்ட தான் நீங்கள் டிக்கெட்டு வாங்கணும். ஏன்னா நிறைய போலி டிக்கெட்லாம் இருக்குது. போலி டிக்கெட் மீன்ஸ் கேரளாவில் மேபி அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் நாமக்கல்லில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பச்சைப்பிள்ளை அப்படின்ற ஒரு விசைத்தறி தொழிலாளிகிட்ட போலி லாட்டரி டிக்கெட்டை விற்பனை செஞ்சு அது 300 அந்த தொழிலாளியுமே கொடுத்து ஸோ அது உங்களுக்கு பரிசு விழுந்துருச்சு, நீங்கள் 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அந்தமாரி நபர்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்தமாரி போலி லாட்ரி டிக்கெட்டு வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கிட்ட மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக யார்கிட்ட இது எந்த ஏஜென்சிக்கிட்ட வாங்கணுன்றதை தாண்டி எப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னாக்க சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டெலகிராமு, இந்த யூடியூப்பில் இந்த வீடியோஸ்லாம் ஆட்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. அந்த ஃபோன் நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணி போகிறாங்க. மேபி சில நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனை என்னுடைய ஷாப் டிக்கெட்டெல்லாம் நிறையா விற்பனை பண்ணணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் நிறைய பேர் எனக்குமே பர்சனல் அனுபவம் இருக்குது. நிறைய பேர் ஃபேக்கான ஒரு விளம்பரத்தை கொடுத்து ஸோ அது மூலமாக காண்டாக்ட் எடுத்து அவங்கள்ட்ட பணம் வசூலிக்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. ஈவன் பழைய டிக்கெட்டுமே அவங்கள்ட்ட காமிச்சு அந்த விற்காத நம்பர் டிக்கெட்டை அந்த ஆப்போசிட் யார் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ கேரளா டிக்கெட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆன்லைனில் அந்த நபர்கிட்ட அந்த டிக்கெட்டை கொடுத்து அமௌண்ட்டை மட்டும்தான் ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு இருக்கதா தகவல். எனக்கு பர்சனலாக அனுபவம் என்னன்னா ஒரு நார்த் இந்தியா நபர் பார்த்தீங்கன்னாக்க நான் கேரளா டிக்கெட்டு நிருபர் தான், இன்னும் ஷாப் வச்சுருக்கேன், உங்களுக்கு கேரளா டிக்கெட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 நம்பருக்கு மேலே அந்த டிக்கெட் நம்பரை அனுப்பிச்சி விட்ருந்தார் வாட்ஸ்அப்பில். அதையே பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இவர் பேசுகிற ஸ்லாங்கும் புரிஞ்சிடுச்சு, இவருடைய டிக்கெட் நம்பர் மாடுலேஷனும் புரிஞ்சிச்சு. அந்த சீரியல் நம்பர் ஒன்று கூடமே கிடையாது, வென்லி அந்த 6 நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த சோசியல் மீடியாவில் நம்பி பிளைண்டாக போயிட்டு கொடுத்துடாதீங்க. அது மூலமாக அந்த சில நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் அனுப்பிச்சி விடுங்க, நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், சப்போஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சுனாக்கா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் இதை வச்சு கிளைம் பண்ணி நீங்கள் 5 லட்சம் விழுந்தாலோ இல்லை 1 கோடி ரூபா விழுந்தாலோ இல்லை 10 கோடி ரூபா விழுந்தாலோ ஸோ இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சில ஷாப்லாம் நடத்துகிறாங்க, செய்கிறாங்க. அந்த நம்பகமான கடைகளை தேர்வு செய்கிறதுல ரொம்ப கடினம். இந்த ஆன்லைன் சோசியல் மீடியா மூலமாக வரக்கூடிய ஆட்ஸில் பார்க்கக்கூடிய நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணி பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க கேரளா லாட்ரி ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸுமே அது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் மூலமாக வரக்கூடிய சப்போஸ் வின்னிங் ஆகிருந்தா அது ப்ராசஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதேமாரி இந்த 3வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் வாங்குறீங்கனாக்க அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி உங்களுடைய பேர் சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பேரோ அல்லது பேன் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரோ, ஏன்னா இனிஷியல் முன்னாடி இருக்கும் இல்லை பின்னாடி இருக்கும். ஏன்னா இது ஒரு கிளைம் ப்ராசஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளைம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 ஒரு ஆதாரில் இல்லை பேங்க்கில் இருக்கக்கூடிய நேம்லேயே இனிஷியலாக முன்னாடி போட்டு அதை ஃபுல்லாக உங்கள் ஸ்பெல்லிங் இல்லாமல் எழுத பாருங்கள். அதேமாரி உங்களுடைய வீட்டு அட்ரஸுமே பென்சிலாலேயோ உங்கள் நேம் கண்டிப்பாக ஒரு பேனாவில் பால் பாயிண்ட் பென்னால் இங்கு பென்னு பயன்படுத்திடாதீங்க.
அதுமாரி லிக்விடால் எதுவும் ஸ்பாயில் ஆகிற மாதிரி அந்த டிக்கெட்டை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுமாரி நேம் எழுதிக்கோங்க, உங்கள் அட்ரஸையும் எழுதிக்கோங்க, உங்கள் ஃபோன் நம்பரையும் எழுதிக்கோங்க. ஸோ சப்போஸ் யாராவது திடீர்னு உங்கள்கிட்ட இப்போ திருடிட்டு போனாலோ அல்லது பிடிங்கிட்டு போயிருந்தாலோ ஸோ அது கிளைம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை அந்த பேர் பிஹைண்ட் த சீட்டில் நீங்கள் பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் இப்போ அங்கே போய்ட்டு வெரிஃபை பண்ணும்போது டிக்கெட் உங்களுக்கு தானான்னும் போது ஸோ அங்கே வேறு பேர் இருக்கும், இவர் வேறு ஒருத்தராக இருப்பார். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்தோட எழுதிக்கோங்க. ஸோ காமனாக கண்டிப்பாக ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தோட ஒரே மாதிரி நேமோட யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஸ்பெசிஃபிக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை தாண்டி டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. டேமேஜ் பண்ணாத அளவுக்கு, தண்ணி படாமல் இல்லை கிழியாமல், இது எல்லாம் ஒரு கிளைம் அடுத்த லெவல் ப்ராசஸுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ சமீபத்தில் இதே ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராவது டிக்கெட்டு ஆன்லைனில் விழுந்துட்டாலோ பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கே விழுந்துச்சாலும் இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பணம் விழுந்திருக்கு, இது ப்ராசஸ் பண்ணோம், ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பவே நம்பாதீங்க. இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு துளியும் ஒரு ரூபா பணமும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பரிசு விழுந்துச்சுனாக்க உங்களுடைய பேன் கார்டு கம்பல்சரி, கேஒய்சி அக்கௌண்ட் நம்பர் இது கம்பல்சரி, பேங்க் புக்கோட அதேமாரி என்ஓசி சர்டிஃபிகேட்டு பேங்க் தரப்புலேருந்து, ஸோ அந்த என்ன பிரான்ச்சோ அந்த தரப்புலேருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு கேரளாவுடைய ஹெட் குவார்ட்டர் திருவனந்தபுரம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கேரளாவுடைய லாட்ரி ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் திருவனந்தபுரம் அந்த தலைமை ஹெட் குவார்ட்டர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னாக்கா ஸோ அவங்களே எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யாராவது இடைத்தரகர் மாதிரி யாராவது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ராசஸ் பண்ணித்தரேன், நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க, எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் வந்துடும். ஸோ அதை தாண்டி பிடிப்புன்னும் போது உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னாக்க, இப்போது 30 கோடினாக்க இப்போ திருவோணம் வரக்கூடியது, அப்கமிங் வரக்கூடிய லாட்ரி, பம்பர் லாட்ரி 30 கோடினா 30 கோடி விழுந்த உடனே அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடாது. அதில் டேக்ஸ் இருக்குது, ஸ்டேட் வரி இருக்குது, சென்ட்ரல் வரி இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, கிராட்டிடியூட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பிடிப்பு போக தான் உங்களுக்கு வரும். ஏஜென்ட் கமிஷன்லாம் பிடிப்பு போக தான். ஸோ அதனால் இந்தமாரி பிடிப்பு போக தான் வருமே வழியாக இதுக்கு நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. இது எல்லாமே ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்க அது கேரளா அரசாங்கம் அந்த யார் இதை நடத்துகிறாங்களோ ஸோ அதை பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் இந்தமாரி இடைத்தரகர்கள் யாராவது குறுக்கிட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தாலோ, உங்கள்கிட்ட டிக்கெட்டை வாங்க பார்த்தாலோ ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மைண்டில் வச்சு உங்கள் டிக்கெட்டை சேஃப் அண்ட் செக்யூராக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னுடைய வியூவர்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் ஸோ அதில் ஒருத்தர் நீங்களாக ஒரு வின்னராக இருப்பீங்க. கண்டிப்பாக இறைவன்ட்ட நானும் வேண்டிக்கிறேன். ஸோ உங்களை வின் அடித்தாக்க கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.